எனக்கும் பேக் பெயினுக்கும் இருக்கிற பஞ்சாயத்து மட்டும் இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல. அதனால தான் அடுத்த மேட்ரஸ் தூக்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் போன வீடியோலே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கீழே போய் போட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக அப்படி தான் படுத்துட்டு இருக்கேன். உருப்படியாக தூங்கியே ரொம்ப நாள் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதனால் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக்ஃபிட்ல இருந்து எர்கோடெக் எக்கோ லேட்டக்ஸ் அப்படின்ற கிளாசிக் மேட்ரஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். அண்ட் போன வீடியோலே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லேட்டக்ஸ் மேட்ரஸ்னா என்னது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு லேட்டக்ஸ் மேட்ரஸ் தான். அண்ட் இது 100% நேச்சுரல் லேட்டக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த மேட்ரஸை ஓப்பன் பண்ணி இந்த மேட்ரஸ் எப்படி இருக்குது, உள்ள என்னென்ன லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன, அண்ட் இது வாங்குறது ஒர்த்தா அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய மேட்ரஸை இத்தனோண்டு சின்னதாக சுருக்கி உருட்டி வச்சுருக்காங்க. இதுதான் வேக்கம் சீல் பேக்கேஜிங் அப்படின்றது. உள்ளே இருக்கக்கூடிய காற்று எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் சக்கையை மட்டும் புழிஞ்சி சுருக்கி வச்சுருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணும்போது பெருசாயிரும். அண்ட் வேக்ஃபிட் தான் வந்து இதில் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் அந்த வேக்கம் சீல் பேக்கேஜிங்கே கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது காற்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்க போகும். அவ்வளோதான். ஸோ மேட்ரஸ் ஜென்ரலாக ப்ளூ ஒயிட் அந்த மாதிரி இல்லாமல் கோல்டன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேமாக இருக்குது. அதாவது ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு ஃபேமாக இருக்குது. ரொம்ப ஹார்டாகவும் இல்லை அண்ட் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, மீடியம் சாஃப்ட்னஸில் இருக்குது. படுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது, அப்படியே தூங்கிடலாம். சரி, ஃபஸ்ட்டு விஷயம், எதுக்காக இந்த லேட்டக்ஸ் மேட்ரஸ் அப்படின்றத நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த லேட்டக்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு வகையான ரப்பர் மரத்தில் அந்த சைடில் கீறுவாங்க இல்லையா, கீறும்போது அதில் பால் மாதிரியான ஒரு ஒயிட் சப்ஸ்டன்ஸ் வந்து வரும். அதை கலெக்ட் பண்ணி ஒன்றா சேர்க்கும் போது தான் இந்த லேட்டக்ஸ் அப்படின்ற ஒரு ரப்பர் வந்து உருவாகுது. இந்த ரப்பர் வந்து மேட்ரஸ் அப்படின்றத தாண்டி பலவிதமான அப்ளிகேஷன்ஸில் பயன்படுத்தப்படுது. பட் ஸ்பெசிஃபிக்காக மேட்ரஸில் யூஸ் பண்ணுறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. எலாஸ்டிசிட்டி, அதிக மீள்தன்மை கொண்டது. டியூரபிலிட்டி, ரொம்ப நாள் உழைக்கக்கூடியது. ரெசிலியன்ஸ், எவ்வளவு அமுங்கினாலும் அந்த அமுங்கின பொசிஷன்லேயே நிற்காது, மறுபடியும் அதோட பொசிஷனை ரீகெயின் பண்ணிக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், பிரீத்தபிள், காற்றோட்டத்தை உருவாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது நேச்சுரலாக கிடைக்கிறதுனால இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆப்ஷனாக பார்க்கப்படுது. அதாவது மற்ற பிளாஸ்டிக், சிந்தட்டிக் இந்த மாதிரி விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது இது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு பெட்டரான ஆப்ஷனாக பார்க்கப்படுது. அண்ட் நீங்கள் இன்னொரு விஷயமும் நோட் பண்ணணும், இந்த லேட்டக்ஸில் நேச்சுரல் லேட்டக்ஸ் அப்படின்றதும் இருக்குது. அது இயற்கையாக மரத்துலேருந்து கிடைக்கக்கூடியது. சிந்தட்டிக் லேட்டக்ஸும் இருக்குது, அதாவது செயற்கையாக உருவாக்கக்கூடியது. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் லேட்டக்ஸ் மேட்ரஸ் அப்படின்னு சொல்லி அந்த மேட்ரஸ் ஃபுல்லாகவே வந்து லேட்டக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரியான மேட்ரஸ் வந்து சிந்தட்டிக்காக தான் இருக்கும். இல்லை நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் சில பர்சன்டேஜஸில் மிக்ஸ் ஆகியிருக்கும். பியோர் நேச்சுரல் லேட்டக்ஸ் வந்து அந்த மேட்ரஸ் ஃபுல்லாகவே லேட்டக்ஸாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி, ஏன்னா அதோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் நேச்சுரல் லேட்டக்ஸ் வந்து காஸ்ட் அதிகம் அப்படின்றதுனால இதை ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும்தான் 100% நேச்சுரல் லேட்டக்ஸை வந்து அவங்களோட மேட்ரஸில் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த மேட்ரஸ் யாருக்கு செட் ஆகும், யார் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரிங்கு, ஃபோம் மேட்ரஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது லேட்டக்ஸ் வந்து எப்போவுமே பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான். நிறைய பேத்துக்கு ராத்திரி வந்து பயங்கரமாக வேர்க்கும். இந்த மேட்ரஸ் வந்து ஹீட்டை வந்து எவாப்ரேட் பண்ணாது. பெட்டுக்கும் நம்ம உடம்புக்கும் இடையில அந்த ஹீட் வந்து டெசிபேட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு பயங்கரமாக வேர்க்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மேட்ரஸை ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ப்ரீதபிளான மேட்ரஸ் அப்படின்றதுனால நம்ம உடம்புல உருவாகக்கூடிய ஹீட்டை வந்து அதை அப்படியே ஈஸியாக டெசிபேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு நேச்சுரலான கூலிங் கிடைக்கும். அதே சமயத்தில் காலையில் உள்ள வெக்கையை வந்து இந்த மேட்ரஸ் பிடிச்சும் வச்சுக்காது. ஸோ ஈஸியாக டெசிபேட் பண்ணிடும். அண்ட் இந்த லேட்டக்ஸ் வந்து ஆர்த்தோ மாதிரியும் ஆக்ட் ஆகும். அதாவது 100% ஆர்த்தோ மேட்ரஸ்னு சொல்ல முடியாது, பட் இது அந்த ஃபர்ம்னஸை வந்து கொடுக்கும். ஸோ பேக் பெயின் இருக்கிறவங்க இல்லை ஜாயின்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸை வந்து இது ரிலீஸ் பண்ணி விடுன்னு சொல்லலாம். இப்போ இந்த மேட்ரஸை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன லேயர் இருக்குன்னு பார்த்துருவோமா. ஸோ மேட்ரஸை வந்து அதோட கவரில் இருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ள என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்னு தெளிவாக தெரியும். தைச்சி வச்சிருக்கீங்க. ஸோ உள்ளேயும் வந்து ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, கிழிச்சிருவோமா. உங்ககிட்ட மேட்ரஸை கொடுத்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இதை ஓப்பன் பண்ணதுமே எனக்கு கொஞ்சம் வியர்டான ஸ்மெல் வந்துச்சு. என்ன ஸ்மெல் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் மோந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லேட்டக்ஸோட ஸ்மெல்லு தான். மோசமான ஸ்மெல் கிடையாது, நல்லா இருக்குது இந்த ஸ்மெல்லு. ரப்பரோட இந்த மரத்தோட பால் வந்து எப்படி ஸ்மெல் வரும் அதே மாதிரியான ஸ்மெல்லு. இதுக்கு முன்னாடி நான் லேட்டக்ஸை மோந்து பார்த்ததுலாம் கிடையாது. பட் இதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே தெரியுது இது வந்து நேச்சுரல் ரப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு.
இது வந்து சும்மாலாம் நான் ஒன்றும் முட்டு கொடுக்கல. ஸ்மெல்லை வந்து வீடியோவில் காட்ட முடியாது, முடிஞ்சதுன்னா அதையும் காமிச்சிருப்பேன். நீங்கள் வாங்கி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்து அந்த ஸ்மெல் ஃபீல் ஆகிறது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நேச்சுரல் லேட்டக்ஸ். இது வந்து 25 mm ஆஃப் திக்னஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் அந்த டெம்பரேச்சர் வித் டிஃப்ரென்ஸும் வந்து தெரியுது. இது வந்து லைட்டாக கூலிங்காக இருக்குது, அடியில் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஒயிட் லேயர் வந்து ரெஸ்பான்சிவ் சப்போர்ட் ஃபோம் அப்படின்றது அதோட பேர்லேயே இருக்குது. ரெஸ்பான்சிவாக இருக்கக்கூடியது, நம்ம பாடியை நகர்த்தும் போது மூவ் பண்ணும்போது அதுக்கு தகுந்தாப்புல அடாப்ட் ஆகிக்கிட்டு அந்த மூவ்மெண்ட்டை வந்து இது கடத்தாது. இப்போ 2 பேர் படுத்திருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் நகரும் போது இன்னொருத்தருக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லையா, இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது. அந்த மோஷன் டிரான்ஸ்ஃபரை வந்து இது எலிமினேட் பண்ணிடும். அடுத்தபடியாக ஹை டென்சிட்டி பேஸ் ஃபோம். ஸோ இந்த லேயருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே பார்க்க முடியுது. இது வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோமாக இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டான ஃபோமாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த மேட்ரஸ்க்கான ஸ்டெபிலிட்டியை வந்து கொடுக்கக்கூடியது. அதே சமயத்தில் லாங் டேர்மில் அதோட ஷேப்பையும் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது. அண்ட் இந்த கவர் வந்து ஏரோடெக்ஸ் நிட் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரீத்தபிளான ஒரு கவர், ஹைப்போ அலர்ஜிக் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. அண்ட் இதில் அதிகமாக தூசி படியாது, கலட்டி ஈஸியாக நம்மளால் வாஷும் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த திக்னஸ் இருக்கு இல்லையா, இது எந்த அளவு செலக்ட் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. பெருசாக வாங்கினா நல்லாயிருக்கும், இல்லை சின்னதே போதும் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனில் சிலர் வாங்குவாங்க. இந்த திக்னஸை வந்து நம்ம பாடி வெயிட்டை வச்சு செலக்ட் பண்ணுறது நல்லது. 60லேருந்து 80 கிலோ ஒரு ஆளோட வெயிட் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 6 inches ஆஃப் திக்னஸ் இருக்கக்கூடிய அந்த மேட்ரஸே வந்து போதுமானது. அதே ஆவரேஜாக 80 kgs இருக்காங்க அப்படின்னா அந்த 8 inches ஆஃப் மேட்ரஸ் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கும் தாண்டி இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம 10 inches ஆஃப் மேட்ரஸ் வாங்குறது நல்லது. இந்த இன்ச் அதிகமாக வாங்கிட்டு கம்மியான வெயிட் உள்ளவங்க படுத்தா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே 6 inches வாங்கிட்டு வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க படுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அண்ட் இந்த ஸ்மெல் வந்து நிஜமாவே டெம்டிங்காக சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். திரும்ப திரும்ப மோந்து பார்க்கும்போது போதை ஏறுது. சரி, இவ்வளோ விஷயம் வாய்க்கிலேயே பேசுறியே, நான் மேட்ரஸ் வாங்கிட்டு வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுறது? இப்போ உதாரணமாக முதுகு வலிக்குன்னு மேட்ரஸ் வாங்கியிருக்கேன். வாங்கியும் அதில் எந்த விதமான பலனும் இல்லைன்னா என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதே கேள்வியை தான் நானும் கேட்டேன். 100 நாள் இந்த மேட்ரஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். நோ கொஸ்டின் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கேள்வியும் கேட்கப்பட மாட்டாது. மேட்ரஸை மட்டும் கொஞ்சம் பத்திரமா வச்சிருங்க, அவங்க ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. என்னோட அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் 100 நாள் வச்சுட்டு ரிட்டர்ன் கொடுக்க போறீங்கன்னா ப்ராடக்ட்டை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அழுக்காயிடுச்சு, அசிங்கமாயிடுச்சு அப்படின்னா அது கொடுக்கறது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் 100 நாள் நீங்கள் இப்போ தாராளமாக ரிட்டர்ன் கொடுக்கலாம், எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. பட் ப்ராடக்ட் மட்டும் கொஞ்சம் டீசெண்டாக அப்படியே இருக்க மாதிரி பார்த்துங்க. ஆன்லைன்லேயே மற்ற மேட்ரஸ் பிராண்டும் இருக்க தான் செய்யுது. நான் ஏன் வேக்ஃபிட்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் செல் ஆகக்கூடிய 3 மேட்ரஸில் ஒன்று வந்து கண்டிப்பாக அந்த வேக்ஃபிட்டாக தான் இருக்கும். 2.5 lakhs ரிவ்யூஸ் வச்சிருக்காங்க, 4.6 stars ஆவரேஜ் ரேட்டிங் வந்து வச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட 20 லட்சத்துக்கும் மேலே ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 100 நாள் ட்ரையல் முடிஞ்சிட்டாலும் கூட இந்த மேட்ரஸ்க்கு 15 வருஷத்துக்கு வாரண்டி இருக்கும். அண்ட் இது ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இடையில ஒரு மிடில் மேன் வச்சு அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு வராது. டைரக்டா ஃபேக்டரியில இருந்து உங்களோட வீட்டுக்கு ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகும். இந்த வேக்ஃபிட்டோட லேட்டக்ஸ் மேட்ரஸை எப்படி வாங்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருப்பேன் அண்ட் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அண்ட் என்ன திக்னஸ் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரைஸிங் காட்டும். அது ஓகேனா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். 100 days ரிட்டர்ன் பாலிசி இருக்குது அப்படின்றதுனால ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லையே. ஸோ வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வரேன்.